ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீட் யூஜி 2026க்கு ஜஸ்ட் 4 மந்த்ஸ் இருக்குது. இந்த 4 மந்த்ஸை நம்ம எப்படி எஃபெக்டிவாக பயன்படுத்துறது, டெய்லி டைம் டேபிள் என்ன, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கடகடன்னு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீட் 2026 ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் நம்ம ரொம்ப முக்கியம். நமக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறது ஜனவரி லாஸ்ட் வீக்லேயோ ஃபெப்ரவரி ஃபஸ்ட் வீக் ஆஃப் 2026. ஸோ ஜனவரி லாஸ்ட் ஆர் ஃபெப்ரவரி ஃபஸ்ட் வீக்கில் நம்ம அப்ளிகேஷன் போட போகிறோம். இதுக்கு தயார் நிலையில் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள்: அப்டேட்டட் ஆதார் கார்டில் நேம் எப்படி இருக்கணும்னா 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி இருக்கணும். 12th மார்க் ஷீட்டில் சம் சேஞ்சஸ் இருக்குது, சில ப்ராப்ளம் இருக்குன்னா அதனால் உங்களுக்கு அட்மிஷனுக்கோ அப்ளிகேஷனுக்கோ எந்த பிரச்சனையும் வராது. அதை பற்றி நீங்கள் இப்போதைக்கு வரி பண்ணாதீங்க. ஏன்னா சின்ன விஷயத்தை பற்றி வரி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் கோட்டை விட்டுருவோம். 12th மார்க் ஷீட்டை கன்சிடர் பண்ணாதீங்க. 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அது போல் ஆதாரில் இருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா அப்ளிகேஷன் போடும்போது 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி நேமை என்ட்ரு பண்ணுங்கன்னு தான் அங்கே அப்ளிகேஷனில் கேட்குறாங்க NTA. அப்போ 10th மார்க் ஷீட்டில் இருக்க நேமும் ஆதாரில் இருக்க நேமும் மேட்ச் ஆனிச்சுன்னா ஆதார் வெரிஃபிகேஷன் ஈஸியாக முடிஞ்சு போயிடும். அதை பற்றி கவலை இல்லை. அதுவும் மேட்ச் ஆகலைனாலும் டோன்ட் வரி, எல்லாத்துக்குமே சொல்யூஷன் அப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க NTA. டோன்ட் வரி அட் ஆல். ஓகே, எக்ஸாம் டேட் May 3rd 2026, ஞாயிற்றுக்கிழமை. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் ஃபார் நீட் 2026. ஸோ இப்போது கீ ஸ்ட்ராட்டஜிக் காம்பனன்ட்ஸ் நம்மளோட ப்ரிப்பரேஷனில் இந்த 4 மாதத்துக்கு என்ன வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு NCERT தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க. 100% ஆஃப் பயாலஜி கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90 கொஷின் வருது. 90க்கு 90 கொஷினுமே பயாலஜியில் NCERTலேருந்து தான் வருது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல் 80 to 90% ஆஃப் கெமிஸ்ட்ரி கொஷின்ஸ் வந்து டைரக்டாக ஃப்ரம் NCERT தான். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 100% ஃப்ரம் NCERT. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும் NCERT பேஸ்ட் கான்செப்ட்லேருந்து தான் கேட்குறாங்க. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் சம் அந்த ப்ராப்ளம் சால்விங் கொஷின்ஸ் மாதிரி வருது இல்லையா, அதுதான் க்ரியேட்டடாக இருக்குது, பார்த்துக்குங்க. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் NCERTலேருந்து தான். சிலபஸ் இஸ் NCERT, பட் கிரியேட்டட் கொஷின்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ் என்ன அப்படிங்கிறதுல ஃபோக்கஸை கொடுங்க. ஸோ உங்களோட ஃபோக்கஸ் வந்து ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ், மாடர்ன் ஃபிசிக்ஸ், இதெல்லாம் ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸாக இருக்குது. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஆர்கானிக் ஃபிசிக்கலில் நல்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஏன்னா இன்ஆர்கானிக் ஈஸியாக படிச்சிடலாம். பயாலஜியை பொறுத்த வரைக்கும் ஹியூமன் ஃபிசியாலஜி, பிளான்ட் ஃபிசியாலஜி, ஜெனட்டிக்ஸில் 3 சாப்டர் இருக்குது. பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், எவல்யூஷன். இதுதான் ரொம்ப டஃப்பாக டிஃபிகல்ட்டாக ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும், பார்த்துக்குங்க. டெய்லி ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். எய்ம் ஃபார் 100 to 200 MCQs டெய்லி. எப்படி சார் இது சாத்தியமாக? கண்டிப்பாக சாத்தியம். பயாலஜி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் கம்மியாக தான் ஆகும். ஏன்னா உங்களுக்கு தியரிட்டிக்கல் கொஷின்ஸாக தான் இருக்க போகுது. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பட் 100 to 200 MCQs டெய்லிங்கிறது இட் இன்க்ளூட்ஸ் ஆல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாம் சேர்த்து தான். ஓகே, மார்க் டெஸ்ட். டேக் ஃபுல் லென்த் டெஸ்ட் எவ்ரி 2 weeks. ஸோ ஒவ்வொரு 2 வாரத்துக்கு ஒரு தடவையும் 15 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் இப்போது மார்க் டெஸ்ட் எழுதணும். மார்க் டெஸ்ட்னா என்ன சார்? ஆஸ் இட் இஸ் இன் நீட் 2026 பேட்டர்ன். நீட் 2026ல் ஃபிசிக்ஸில் என்டையர் சிலபஸ்லேருந்தும் 45 கொஷின் வரும். கெமிஸ்ட்ரியில் என்டையர் சிலபஸ்லேருந்தும் 45 கொஷின் வரும். பயாலஜியில் என்டையர் சிலபஸ்லேருந்து 90 கொஷின் வரும், 11th 12th சேர்த்து. ஸோ அந்த பேட்டர்னில் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா 3 மணி நேரம் கணக்கு வச்சுட்டு மதியானம் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் எக்ஸாக்ட் அந்த நீட் 2026 எப்படி நடக்க போகுதோ அந்த சுச்சுவேஷன், அந்த என்வாயன்மெண்ட்டில் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா அதுக்கு பேர் மார்க் டெஸ்ட். டைம் கூட நீங்கள் பார்த்துக்கணும், மதியானம் 2 to 5. அண்ட் பென் அண்ட் பேப்பர் மெத்தடில் பபுளில் ஷேட் பண்ணி, பபுள் ஷீட் இருக்கும் இல்லையா, அதில் ஷேட் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணி, ஒரு கரெக்ட் ஆன்சருக்கு +4 நீங்கள் அசைன் பண்ணணும், ஒரு தப்பான ஆன்சருக்கு -1 அசைன் பண்ணணும். அட்டனே பண்ணலை அப்படின்னா 0 அசைன் பண்ணி மார்க் கால்குலேட் பண்ணி பார்க்கணும். இதுக்கு பேர் தான் மார்க் டெஸ்ட். ஓகே, ஸோ ஃபுல் லென்த் டெஸ்ட் நீங்கள் எழுதணும் 15 நாளைக்கு ஒரு தடவை. ட்ரான்சிஷனிங் டு வீக்லி இன் த ஃபைனல் மந்த். ஸோ கிட்டத்தட்ட மார்ச் கிட்ட வரீங்க, ஏப்ரல் கிட்ட வரீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் என்னவா மாற்றிடணும், உங்கள் மார்க் டெஸ்ட் எழுதுகிற டைம் டியூரேஷனை குறைச்சிடணும், பார்த்துக்குங்க. அதிகரிக்கணும், அதாவது மார்க் டெஸ்ட் அதிகரிக்கணும். எழுதுகிற ஃப்ரீக்வன்சி 3 நாளைக்கு 1ன்னு மாற்றிடணும். ஓகே, எப்போது? ஃபைனல் மந்தில். சரி, இப்போது மந்த் பை மந்த் பிளான் பார்க்கலாம். ஃபஸ்ட் மந்தில் நீங்கள் சிலபஸ் கவரேஜ் அண்ட்
ஃபவுண்டேஷன்ஸுங்கிறது அடிப்படையாக இருக்கக்கூடிய கான்செப்டை நம்ம தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கணும். தரவ்லி ரிவ்யூ த சிலபஸ். ஏன்னா சிலபஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க என்எம்சி, அதோட பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லாருமே ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டீங்க. தேவைன்னா கூட நீங்கள் நம்ம டெலகிராம் சேனலில் முதல்ல ஜாயின் பண்ணிக்கங்க. பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் நம்ம ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்பில் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் நம்ம போட்டுட்ருக்கோம். 100 ரூபின்னு காட்டும். விருப்பம் உள்ளவங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 100 பே பண்ணலாம். இல்லை அப்படின்னா உள்ளே போய் நீங்கள் எல்லா டெஸ்ட்டும் எல்லாருமே ஃப்ரீயாக அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அதை பார்த்துக்குங்க. தரவ்லி ரிவ்யூ த சிலபஸ் அண்ட் ஐடென்டிஃபை வீக் ஏரியாஸ். உங்களுக்கு எது வீக் ஏரியாஸ் அப்படிங்கிறத பாருங்கள். சிலபஸில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த வீக் ஏரியாஸுங்கிறது மாறும். தெர்மோடைனமிக்ஸ் எனக்கு ரொம்ப கஷ்டம்னு நிறைய ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க. சில ஸ்டூடெண்ட்டுக்கு அதுதான் ரொம்ப அல்வா மாதிரி. தெர்மோடைனமிக்ஸில் எப்படி கொஷின் கேட்டாலும் நான் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவேன் அப்படிம்பாங்க. ஸோ உங்களோட வீக் ஏரியா எது அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் மாறும். நீங்கள் அதை நோட் டவுன் பண்ணுங்கள். கம்ப்ளீட் 50% ஆஃப் த சிலபஸ், ப்ரையாரிட்டைசிங் ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ். ஸோ இந்த ஃபஸ்ட் மந்தில் ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் 50% டோட்டல் சிலபஸில் 50% கவர் பண்ணணும். அந்த 50%ல் ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ்லாம் ஒவ்வொரு சப்ஜெக்டில் இருந்தும் நீங்கள் அதை கவர் பண்ணணும். build basic concepts and start creating short notes and formula sheets. ஸோ ஷார்ட் நோட்ஸ் நீங்கள் எடுக்கிறதுக்கு இப்போ டைம் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஃபார்முலா ஷீட்டை நீங்களே ஃபார்ம் பண்ணுங்கள். எப்போவுமே இன்னொருத்தவங்க ப்ரிப்பேர் பண்ணதையே வாங்கி வாங்கி நம்பிட்டு இருக்காமல், ஏன்னா இன்னொருத்தவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறத வாங்கி நம்ம அப்படியே ஷெல்ஃபில் வச்சுருவோம். நம்மளே ப்ரிப்பேர் பண்ணுறது, நம்மளே களத்தில் இறங்கி ஒர்க் அவுட் பண்ணதை ஷெல்ஃபில் வைக்க மாட்டோம். டெய்லி எடுத்து எடுத்து பார்ப்போம் ஆசையாக. ஏன்னா அது ப்ரிப்பேர்டு பை அஸ். நான் எழுதினேன், நான் செதுக்கினேன்டா அப்படின்னு பெருமையாக எடுத்து பார்ப்போம். அதனால் உங்கள் ஃபார்முலா ஷீட்டை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரிக்கெலாம். பயாலஜிக்கு ஷார்ட் நோட்ஸை நீங்களே எழுதுங்க. அதுதான் ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடிப்படையை மந்த் 2ல் என்ன பண்ண போகிறோம்? இன்டென்சிவ் கவரேஜ் அண்ட் எம்சிக்யூஸ். ஸோ நமக்கு இப்போ ஃபெப்ரவரி வந்துடும் மந்த் 2 அப்படின்னு நம்ம சொல்கிறது. கம்ப்ளீட் த ரிமைனிங் 50% ஆஃப் த சிலபஸ். நீங்கள் ஆல்ரெடி 50% சிலபஸ் கவர் பண்ணிட்டீங்க. ஒரு கான்ஃபிடென்ஸ் மனசுக்குள்ளே பில்ட் ஆகிருக்கும். அப்பா நான் 50% கவர் பண்ணிட்டேன்ப்பா, ஒரு ஹாப்பியாக இருக்கும். அனதர் 50% கொஞ்சம் குயிக்காகவே நீங்கள் கவர் பண்ணிடுவீங்க. ஃபெப்ரவரிக்கு 27 நாள் தானே அப்படிலாம் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு குயிக்காக ஃபாஸ்ட்டாக கவர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஹை வெயிட்டேஜ் சாப்டர் 50% நம்ம கவர் பண்ணி வச்சுருக்கோம். இன்க்ரீஸ் ஃபோக்கஸ் ஆன் சால்விங் சாப்டர் வைஸ் எம்சிக்யூஸ் டு இம்ப்ரூவ் ஸ்பீட். நீங்கள் சாப்டர் வைஸ் எம்சிக்யூஸை எடுத்து வச்சு சால்வ் பண்ணுங்கள். ஸோ ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண அது ஹெல்ப் பண்ணும். ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ண கொஷின்ஸ் எல்லாம் வந்தால் கூட திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுதான் அக்யூரசின்னு சொல்லுவோம். அக்யூரசிங்கிறது குறைவான நேரத்தில் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறது தான் அக்யூரசி. அதை இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸ்டார்ட் டேக்கிங் சாப்டர் வைஸ் ஆர் பார்ட் சிலபஸ் டெஸ்ட் டு காஜ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம சாப்டர் வைஸ் டெஸ்ட், பார்ட் சிலபஸ்ங்கிறது யூனிட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஜெனட்டிக்ஸுங்கிற யூனிட்டில் மொத்தம் 3 சாப்டர் இருக்கா? பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் எவல்யூஷன். இதை சேர்த்து யூனிட்டாக எழுதுனீங்கன்னா அதை தான் நம்ம பார்ட் சிலபஸ் டெஸ்ட் அப்படிமோ, இல்லை ஹாஃப் டெஸ்ட். 11th ஃபுல்லாக ஒரு டெஸ்ட்டு, 12th ஃபுல்லாக ஒரு டெஸ்ட்டு. ஃபிசியாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி, 11th ஃபிசியாலஜி, 12th பயோடெக்னாலஜியை படித்து டெஸ்ட் எழுதுறது. ஸோ அதுபோல் பார்ட் டெஸ்ட்டெல்லாம் எழுதி பாருங்கள். அப்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அது அந்த அளவுக்கு நமக்கு எம்சிக்யூவை கரெக்டாக சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து மந்த் 3 வருது. காம்ப்ரிஹென்சிவ் ரிவிஷன் அண்ட் மார்க் டெஸ்ட். காம்ப்ரிஹென்சிவ் ரிவிஷன்னா என்ன? காம்ப்ரிஹென்சிவ் ரிவிஷன்கிறது நம்ம ஆல்ரெடி நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம், ஃபார்முலா ஷீட் எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக ரிவைஸ் பண்ணுறோம். அந்த ரிவிஷன் பண்ணும்போது லாங் டேர்ம் மெமரியில் போய் படித்ததெல்லாம் உட்காரும். அதை தான் நம்ம காம்ப்ரிஹென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறோம். அண்ட் மார்க் டெஸ்ட் எழுதுறீங்க மந்த் 3ல். ரிவைஸ் கிளாஸ் 11 and 12 கான்செப்ட்ஸ் தரவ்லி. ரிவிஷன் பண்ணுற டைம் மார்ச் 3rd மந்த். இது மார்ச் ரிவிஷன் பண்ணுற டைம். அப்போ உட்காந்து ஃப்ரெஷ்ஷாக படிச்சுட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ரிவிஷன் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாத்தையுமே கிளாஸ் 11, கிளாஸ் 12 ரிவைஸ் பண்ணுங்கள். டேக் 1 to 2 ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் பர் வீக். ஸோ பார்த்தீங்களா, ஒரு வீக்குக்கு 2 ஃபுல் டெஸ்ட் மார்ச்சில் எழுத போகிறீங்க. ஃபுல் டெஸ்ட்னால் என்ன அர்த்தங்க? நீட் 2026ல் என்ன பேட்டர்னில் எக்ஸாம் கேட்க போகிறாங்க, எப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, மதியம் 2 to 5 அந்த டைம் வச்சுக்கணும். சரியான ஆன்சருக்கு +4, தப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டா நீங்களே -1, அன்ஆன்சர்டு கொஷினுக்கு 0 வச்சு நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அனலைஸ் டெஸ்ட் ஸ்ட்ரிக்ட்லி டு ஐடென்டிஃபை கேப்ஸ் அண்ட் அப்டேட் த மிஸ்டேக் லாக். மிஸ்டேக் லாக் அப்படிங்கிறது என்னென்னா எரர் நோட்ஸ்ன்னு சொல்லுவோம். உங்கள் எரர் நோட்ஸ் நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரணும். எரர் நோட்ஸில் நம்ம எங்கெல்லாம் தப்பு பண்ணுறோம், மார்ச் வந்துருச்சு,
மே 3 எக்ஸாம், நம்ம மார்ச் மந்தில் இருக்கோம். ஸ்டில் நான் எங்கே தப்பு பண்ணுறேன் அப்படிங்கிறத எரர் நோட்ஸ் எடுத்து வச்சா மட்டும்தான், அந்த எரர் நோட்ஸை திருப்பி திருப்பி பார்த்து எங்கெல்லாம் தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம மே 3 அன்னைக்கு ஆன்சைட்டி இல்லாமல், ஃபியர் இல்லாமல் நம்ம போய் எக்ஸாம் அட்டன் பண்ணி அங்கே தப்பு பண்ணாமல் நிறைய மார்க் நீட் 2026 வாங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அனலைசிங் த டெஸ்ட். அது மார்ச் மந்தில் நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி தான் ஆகணும். எங்கே தப்பு பண்ணுறோம், ஏன் தப்பு பண்ணுறோம், அந்த கான்செப்ட் நம்ம சரியாக புரிஞ்சிக்கலையா, அதை எப்படி சரியாக புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு அனலைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டுங்க, மந்த் 4 ஏப்ரல் வந்துருச்சு. ஃபைனல் பாலிஷ், நெயில் பாலிஷ் போடுற மாதிரி ஃபைனல் பாலிஷ், யுவர் ப்ரிப்பரேஷனை நல்லா ஸ்மூத்தன் பண்ணுறீங்க. அண்ட் எக்ஸாம் டெம்பர்மெண்ட். ஓகே, எக்ஸாமுக்கு உங்களை தயார்படுத்திக்கிறீங்க. ஃபோக்கஸ் என்டையர்லி ஆன் ரிவிஷன் ஆஃப் ஷார்ட் நோட்ஸ், ஃபார்முலாஸ் அண்ட் வீக் டாபிக்ஸ். உங்களுக்கு பை த டைம் எரர் நோட்ஸ்லாம் எடுத்ததுனால உங்களுக்கு வீக் டாபிக்ஸ், எந்த டாப்பிக்கில் அடிக்கடி தப்பு பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வீக் நோட்ஸ், அந்த எரர் நோட்ஸ் எடுக்கிறதுனால. ஃபார்முலாஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு, ஷார்ட் நோட்ஸ் எழுதி வச்சாச்சு. இதெல்லாம் தரவாக ரிவைஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ், பிஒய்க்யூஸ் எடுத்து வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஃபார் த லாஸ்ட் 5 to 10 years போதும். லாஸ்ட் 5 years போதும். டைம் உங்களுக்கு நிறைய இருக்குது அப்படின்னா 10 years வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அவாய்ட் ஸ்டார்டிங் நியூ டாபிக்ஸ். இந்த இடத்துல நான் மார்ச் வரைக்கும் ஒரு டாப்பிக்கை தொடவே இல்லை, அதை எனக்கு யாரும் நடத்தவே இல்லை, நடத்தினாலும் புரியவே இல்லை, அதை எடுத்துகிட்டு வச்சு உக்காந்துருந்தீங்கன்னா ஏப்ரல் மந்த் ஃபுல்லாக அந்த டாப்பிக்லேயே போயிடும். மே 3 அன்னைக்கு ஐயோ மற்றதெல்லாம் ரிவைஸ் பண்ணவே இல்லையே அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் நியூ டாபிக்ஸு இது வரைக்கும் எனக்கு அறிமுகமே இல்லை, நான் அதை ஒதுக்கி வச்சுருந்தேங்கிறதெல்லாம் இப்போ உள்ளே இழுத்து விடாதீங்க. டைமை அது சாப்பிட்ரும், தின்றும். ஃபோக்கஸ் ஆன் மெயின்டைனிங் அக்யூரசி அண்ட் ஸ்பீடு. கண்டிப்பாக உங்கள் அந்த 2 to 5 PM எழுதுகிற அந்த மார்க் டெஸ்ட்டை நீங்கள் அந்த 3 hours-க்குள்ளே 180 கொஷினும் அட்டன் பண்ணுற மாதிரி உங்களை தயார்படுத்திக்கணும். அந்த 180 கொஷின் அட்டன் பண்ணும்போது 100% தெரியாதுங்கிற கொஷினை அவாய்ட் பண்ணிவிட்டு 100% தெரியும், இந்த கொஷினை அட்டன் பண்ணி ஆன்சர் பண்ணால் +4 எனக்கு உறுதி அப்படிங்கிற மைண்ட் செட்டை கொண்டு வரணும். அதே போல் டைலமாவில் இருக்க மாதிரி இந்த கொஷினுக்கு இதுதான் ஆன்சராக இல்லையா அப்படி ஒரு நிலைமை ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் உங்களுக்கு வராத அளவுக்கு உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதான் அக்யூரசி அப்படிங்கிறது எம்சிக்யூவில் ஒரு கொஷின் இருக்குது, 4 ஆப்ஷன் இருக்குது. 4 ஆப்ஷனில் ஒன்று தான் ஆன்சராக இருக்கும். ஆனால் நமக்கு என்ன தோணும், ஏவா டியா, ஃபஸ்ட் ஆப்ஷனா ஃபோர்த் ஆப்ஷனா ஆன்சர்னு. அப்போ அங்கே அக்யூரசி குறைஞ்சி போயிருக்கு, நம்ம ப்ரிப்பரேஷனில் எங்கேயோ தொய்வடைஞ்சிருக்கு. அப்படி இல்லாமல் உங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அக்யூரசி கண்டிப்பாக இந்த கொஷினுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் தான் ஆன்சர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதுபோல் உங்களுக்கு மினிமம் 180 கொஷினுக்கு 150 கொஷினுக்காவது தெரியணும். அப்போ தானே 600+ வாங்க முடியும். அதனால் அந்த அக்யூரசியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு கொஷினுக்கும் இதுதான் ஆன்சர்னு எனக்கு தெளிவாக தெரியுங்கிற தீர்க்கமான முடிவுக்கு வரத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அந்த ஸ்பீடையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிடணும். அது நீங்கள் 4th மந்தில் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ டெய்லி ஸ்டடி ஷெட்யூல் இது ஒரு சாம்பிள் தான். இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் இது செல்ஃப் ஸ்டடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பக்காவாக ஒத்து போகும். ஒரு கோச்சிங் சென்டரில் படிக்கிறவங்களுக்கு ஒத்து போகிறது சிரமம். ஏன்னா கோச்சிங் சென்டரில் 3 நாள் கழித்து 2 யூனிட் டெஸ்ட் வச்சுருப்பாங்க. அந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண தான் சரியாக இருக்கும். ஈவன் அந்த டெஸ்ட்டுக்கு கூட இந்த பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் தான். கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் இருக்கவங்களும் பண்ணிக்கலாம் தான். பட் உங்களுக்கு மார்னிங் 9 to 5 கிளாஸ் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். ஓகே, இப்போ செல்ஃப் ஸ்டடியில் இருக்கலாம் அல்லது நீங்கள் கோச்சிங் சென்டர் போகலாம். டைம் பர்மிட் பண்ணிச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஷெட்யூல் போட்டுங்க. காலையில் 6 AM to 9 AM பயாலஜி, என்சிஆர்டியை டீப் ஸ்டடி பண்ணிக்கிறீங்க பயாலஜி. அடுத்து ஏன்னா என்சிஆர்டிலேருந்து தான் 100% கொஷின் பயாலஜிக்கு வருது. அடுத்து 9:30 ஒரு ½ hour சாப்பிட்றீங்க, ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிக்கிறீங்க. 9:30 to 12:30 PM ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிறீங்க. ஏன்னா அந்த டைம் உங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருப்பீங்க, நல்ல ஒரு ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. கான்செப்ட்ஸ் அண்ட் நியூமெரிக்கல்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். 12:30 to 1:30 சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. 1:30 to 4:30 கெமிஸ்ட்ரி எடுத்து ஆர்கானிக் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். அடுத்து 4:30 to 5 ஸ்நாக்ஸு, காஃபி, ஜூஸ் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்கள். 5 to 7 PM எம்சிக்யூஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து. இதில் 8 PM to 10 PM டெய்லி ரிவிஷன் அண்ட் மிஸ்டேக் அனாலிசிஸ், எரர் நோட் எடுங்க. டெய்லி படித்ததை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் படித்ததை ரிவைஸ் பண்ணுங்கள். 10:30 to 11 நீங்கள் 10 o'clock தூங்க போயிடலாம்.
அல்லது 10 to 10:30 ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மொபைல் பார்க்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, சோஷியல் மீடியா பார்க்கக்கூடாது. அந்த ஒவ்வொரு பிரேக்லேயும் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. ரிலாக்ஸ்டாக இருக்கணும். அப்படியே மைண்டை காமாக வச்சுக்கணும். அப்போ தான் அடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அந்த இழுத்து விட்டால் பயங்கரமாக முன்னாடி போகும்ல, அந்த மாதிரி ஒரு உங்களை தயார்படுத்த முடியும். ஸோ 10:30 to 11, 10 o'clock நான் தூங்க போகிறேன் சார்னா வெல் அண்ட் குட். நான் 11 o'clock தூங்கி பழகிட்டேங்கிறவங்க 10 o'clock மேலே ஃபார்முலா, ஃப்ளாஷ் கார்டெல்லாம் எடுத்து ரிவ்யூ பாருங்கள். ஏன்னா ஃபார்முலா ஷீட் ப்ரிப்பேர் பண்ணது நீங்கள், ஃப்ளாஷ் கார்டு ப்ரிப்பேர் பண்ணது நீங்கள், குட்டி குட்டி கார்டில் இம்பார்ட்டன்ட் நோட்ஸை எழுதி வைக்கிறது. ஸோ அப்படி அதை திருப்பி பார்க்கும்போது நமக்கே ஆசையாக இருக்கும், சே எவ்வளோ அழகழகாக எழுதியிருக்கோங்கிறதையும் பார்த்து ரசிப்போம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டியையும் பார்த்தா நம்மளையே நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவோம். பாசிட்டிவ் மைண்ட் செட் வரும். அண்ட் நம்ம பாடத்தில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் தான் அந்த ஃப்ளாஷ் கார்டில் எழுதியிருப்பீங்க, ஃபார்முலாவில் எழுதியிருப்பீங்க. அதையும் ஒரு தடவை பார்த்த மாதிரி இருக்கும். அப்புறம் தூங்குங்க. காலையில் எழுந்துறீங்க, திருப்பி இந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்கள். காலையில் 6 o'clock ஆரம்பிக்கிறோன்னா நீங்கள் 5:30 to 5:45 எழுந்திரிச்சு உங்களை நீங்கள் தயார்படுத்தினா தான் 6 o'clock படிக்க உட்கார முடியுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த டெய்லி ஸ்டடி ஷெட்யூல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சார் ஏர்லி மார்னிங் நான் வந்து ஃபிசிக்ஸ் வச்சுக்கிறேன், அப்புறம் பயாலஜி வச்சுக்கிறேன், இல்லை கெமிஸ்ட்ரியை இங்கே வச்சுட்டு பயாலஜியை மத்தியானம் உட்காந்து படிச்சுக்கிறேன். எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் அந்த மத்தியான டயத்தில் சாப்பிட்டுட்டு தூக்கம் வர மாதிரி இருந்தாலும் பயாலஜி வச்சு உட்காந்தா எனக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது போல் உங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த டைமில் சப்ஜெக்டை மாற்றிக்கிறதா இருந்தால் மாற்றிக்கலாம். ஓகே. ஸோ சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் டிப்ஸ். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபோக்கஸ் ஆன் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார்முலாஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஏன்னா க்ரியேட்டட் கொஷின்ஸ் தான் நீட்டில் கேட்குறாங்க. ஸோ க்ரியேட்டட் கொஷின் வரும்போது ஃபார்முலாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஃபார்முலாவை எப்படி அப்ளை பண்ணுறது, எங்கே எந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டெரிவேஷன்ஸ் அண்ட் சால்விங் நியூமெரிக்கல்ஸ் இதிலெல்லாம் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிங்க. சால்விங் நியூமெரிக்கல்ஸ்க்குலாம் நீங்கள் நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். கெமிஸ்ட்ரி டிவைட் இன்டூ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அண்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஃபார்முலாஸ் ரொம்ப முக்கியம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மெக்கானிசம்ஸ், ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் என்சிஆர்டியை நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இருந்தால் கொஷின் கேட்குறாங்க. பயாலஜியை பொறுத்த வரைக்கும் டயக்ராம்ஸ், ஃப்ளோ சார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்தும் போது லாங் டேர்ம் மெமரியில் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, ஏன்னா ரிமெம்பரிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பயாலஜி. எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்கும், அதுலேயுமே நிறைய ப்ராசஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அது இதுன்னு. ஸோ அது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கிளைகாலிசிஸ், ஸ்க்ரப் சைக்கிள், ஸோ இந்த மாதிரி சைக்கிள்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஃப்ளோ சார்ட்டை நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கலாம். ஸோ இதுதான் சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் மார்க் வாங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் ஃபார் சக்ஸஸ் அப்படின்னா ஹெல்த்தி ரொட்டீன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் செகண்டரி. ப்ரைமரிலி ஹெல்த் இஸ் வெல்த். மெயின்டைன் ப்ராப்பர் ஸ்லீப் அண்ட் டயட் டு அவாய்ட் பர்ன் அவுட். ஸோ டயர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ நேரத்துக்கு சாப்பிடுங்க, ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க, தேவையான அளவுக்கு தூங்குங்க. நீங்கள் தூங்குனா தான் படித்தது லாங் டேர்ம் மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும். அண்ட் ஒரு நாள் முழுக்க காலையில் 5 மணிக்கு ஆரம்பித்தாங்க, விடிய 2 மணி வரைக்கும் படிக்கிறாங்கன்னா அடுத்த 2 நாள் தூங்குவீங்க. அது தேவையில்லாதது. அதனால் எவ்ரிடே 8 hours தூங்கிடுங்க. அப்போ தான் டெய்லி ரொட்டீனாக நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு தெம்பு கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. அண்ட் ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டா தான் எனர்ஜி தேவையான அளவுக்கு இருக்கும். டிவைட் சாப்டர்ஸ். ஸோ ஈஸி சாப்டர்ஸ் எது, மாட்ரேட் சாப்டர்ஸ் எது, அண்ட் டிஃபிகல்ட் சாப்டர்ஸ் எதுன்னு டிவைட் பண்ணி வைங்க. நான் பயாலஜிக்கு இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன், அது உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஈஸியாக இருக்கிறது இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு மாட்ரேட்டாக இருக்கும், இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும், அவருக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கிறது இன்னொருத்தருக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அது போல தான். ஸோ உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் எதெல்லாம் ஈஸி செக்ரிகேட் பண்ணி எழுதுங்க, கடகடன் முடிச்சிருங்க. மாட்ரேட் அதையும் முடிச்சிருங்க. இதுவே 70 to 80% சிலபஸ் வந்துடும். நீங்கள் டிஃபிகல்ட்டுன்னு நினைக்கிறது 20% தான் இருக்கும். இந்த 80% முடிச்சதுமே ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளே மத்தாப்பு பூக்கும். என்னது, அப்போ நம்ம 80% சிலபஸை முடிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் முடிச்சிடலாங்கிற ஒரு தெம்பு கிடைக்கும், கான்ஃபிடென்ஸ் வரும். ரிவிஷன். டெடிகேட் டைம் டெய்லி டு ரீஸ்டடி ப்ரீவியஸ்லி கவர்ட் டிப்ஸ். 7th டே டெக்னிக்னு இப்போ ஒன்று ஃபேமஸ் ஆகிக்கிட்டு வருது. இந்த டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்லாம் எக்ஸாமில் எழுதி பாஸ் பண்ணி ஜாப் வாங்கினாங்க இல்லையா, அவங்க எப்படி வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணதுக்கான மெயின் ரீசன் என்ன, 7th டே டெக்னிக் அப்படின்னாங்க. அது என்ன 7th டே டெக்னிக் அப்படின்னா, ஃபஸ்ட் டே இன்றைக்கி நான் என்ன படிக்கிறேனோ கரெக்டாக எக்ஸாக்டாக 3 நாள் கழித்து நான் படிச்சுக்கணும் 4th டே. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டே படித்ததை 7th டே எடுத்து நான் அதை ரிவைஸ் பண்ணணும். 7வது நாள் முடிஞ்சு 14வது நாள், இன்றைக்கி 7வது நாள் என்ன படித்தனோ அதை அடுத்து 14வது நாள் எடுத்து கண்டிப்பாக நான் அதை ரிவைஸ் பண்ணணும். 14வது நாளுக்கு அப்புறம் 21வது நாள், 21வது நாளுக்கு அப்புறம் 28வது நாள். 7 டே கேப்பில்
இன்றைக்கி நான் படித்ததை 7வது நாள் படிக்கணும், நாளைக்கு நான் படித்ததை நாளையிலேருந்து 7வது நாள் படிக்கணும். அது போல் 4 டைம் அதை ரிவைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 7th டே, 21st டே, 28th டே, இந்த 28th டே நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது அது லாங் டேர்ம் மெமரியில் போய் ஸ்டோர் ஆகிக்குமா, எக்ஸாமில் நீங்கள் கொஷின் கேட்கும்போது கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த ஸ்பேஷியல் ரிவிஷன் அப்படிம்பாங்க, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுதான் ரீஸ்டடி ப்ரீவியஸ்லி கவர்டு டாபிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 4 months ஸ்டடி டிப்ஸ் ஃபார் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இது உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணும், உங்களோட அக்யூரஸியை அதிகப்படுத்தும். அக்யூரஸிங்கிறது குறைவான டயத்தில் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறது, வேகமாகவும் விவேகமாகவும் செயல்பட்டால் அதுக்கு பேர் அக்யூரஸின்னு சொல்லுவோம். அதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் டெய்லி ஸ்டடி டைம் டேபிள் சாம்பிளுக்கு கொடுத்துருக்கோம். உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.